Hi friends, welcome to One C Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சின்ன வெங்காய புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு, உளுந்து, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் வெந்தயம் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போது கடுகு, உளுந்து, வெந்தயம் மூணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பின்னாடி அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். இந்த சின்ன வெங்காய புளிக்குழம்பு நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் அல்லது வீட்டில் நம்ம சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி பருப்பு எதுவும் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன வெங்காய புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் மற்ற ரெசிபியை விட இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுட்டு கூட கொஞ்சம் அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போது அந்த கடுகு, உளுந்து, வெந்தயம் ஃப்ரை ஆன பின்னாடி 8லேருந்து 10 வெள்ளைப்பூண்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூண்டு லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தக்காளி, தேங்காய் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, நார்மலாக நம்ம கிரேவிக்கு எடுக்கிற அளவு தேங்காய், இது ரெண்டையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். தக்காளியோட ரா ஸ்மெல் போகட்டும். அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்குது. கொதித்த பின்னாடி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருந்தேன். அந்த புளி கரைசல் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பின்னாடி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், கட்டி இல்லாமல். இப்போது அந்த புளி ப்ளஸ் அந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கிரேவி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்குது. மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான காரசாரமான சின்ன வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.